ஹலோ அண்டர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீட்டில் எங்கே போக போகிறோன்னா, நான் 3 நாள் சொன்ன மாதிரி தாங்க மூணாறு கிளம்புறோம் அண்டர்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பிரதர் தொடர், அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போக போகிறோம். இந்த குரூப் எடுத்து தான் பிளான் பண்ணோம், ஆனால் எல்லாம் கண்டுட்டாங்க. சரி, நாங்கள் 2 பேர் மட்டும் போகலான்ட்டு கிளம்ப போகிறோம். நம்ம பிளாக் காஸ்ட்டில் தான் போக போகிறோம். அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டா, 2 பேர் தான் எதிரே போய்க்கலாம் அப்படின்ட்டு எதிரே போக சொல்லலாம் முடிவு பண்ணிட்டோம். சரி இன்ட்ரெஸ்ட் கிளம்பலாம். நம்ம புதுசு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிள்ளைங்க திட்டாலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் போகிற வழி அடிக்கடி வரும். சரி இன்ட்ரெஸ்ட் வாங்க கிளம்ப ஆரம்பிக்கலாம். அட்ரஸ் கிளம்பியாச்சு வீட்டில் வந்து. இப்போ என்ன டாஸ்க்குனா, வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. கொஞ்சம் கூட போட்டு வைக்கல. ஐயோ வண்டி இங்கேயே அடைக்குதே. இப்போ பெட்ரோல் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பங்க்குன்னு டைமுக்கு இருக்குமா தெரில. அங்கே ஏகேடி ஸ்கூல்கிட்ட போனால் மட்டும்தான் இருக்கும். பார்க்கலாம் போய். அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:05 ஆகுது. கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ போனால் ஏர்லியமான கொஞ்சம் போகிற மாரி இருக்கும். அதாவது சரி சீக்கிரம் கிளம்பிட்டோம். யாரும் நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். எப்போ நின்றோம். இங்கே பாருங்க, ட்ரிப்பு எப்போலே 200 ஓடிடுச்சு. ஃபஸ்ட்டு போய் ஃபியூல் போட்டுறேன். ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் பாரத்தான் இருக்குது, இண்டியன் க்ளோஸில் இருக்குது. வேறு வழியில் போட்டு போயிடலாம், ஏன்னா வண்டி ரொம்ப ட்ரையில் இருக்குது. ஹோய் 1 லிட்டர் போட்டோம். போதும், டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சு. போதும்னு நினைக்கிறேன். வர வரையும் 3 வரையும் போயிடலாம். இதில் பார்த்துக்கலாம். எப்பவுமே இந்தியன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்தியன் இங்கே க்ளோஸில் இருக்குது. இது விட்டால் வழியில் எனக்கு மேலே பக் இருக்காது. அதான் சரி பாரத்லேயே போகலான்னு போட்டேன். ஹண்ட்ரஸ் ப்ரோ பிக் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்பலாம். ரூட் எப்படின்னா, திருச்சி, திண்டுக்கல், தேனி, மூணாறு அப்படி போகிறோம். மொத்தம் இங்கேருந்து கள்ளக்குறிச்சிலேருந்து மூணாறு பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் வருது கரெக்டாக. எப்போ போய் சேருவோன்னு தெரில. டைமிங்கே 2:30 ஆக போகுது. மூணாறு ஆகிடுச்சு. கிளம்பலாம் அப்படியே. வெயில் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டா விளாக. ஏன்னா இருட்டில் ஒன்றும் தெரியாது. இதுக்கு மேலே ஃபுல்லாக ஹைவேல தான் போயிட்டுருக்க போகிறேன். நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போல் அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹண்டர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ரீச் ஆகிட்டோங்க. திருச்சி வந்துட்டோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. அவங்க திருச்சி மலைக்கோயில் தெரியுதா? பாருங்க, அதான் திருச்சி மலைக்கோயில். லைட் ஏரியா பாருங்க. ஆனால் திருச்சினாவே ஃபுல்லாக அந்த கோயில் இந்தமாரி தான். திருச்சியில் ஸ்ரீரங்கம் இருக்குது. ஃபுல்லாக கோயில் அதிகமாக இருக்கும் திருச்சியில். இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிலேருந்து திண்டுக்கல் போகணும். திண்டுக்கலுக்கு இதே எடுத்தோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கக்கூடாது திண்டுக்கலுக்கு. நானும் கொஞ்சம் விடிட்டோம், கண்டினியூ பண்ணலாம் தான் அப்படியே விட்டேன். ஆனால் இருட்டில் என்ன காமிச்சாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ வெயிட்டில் வந்து வெளிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதான் ஹில்ஸ்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்களேன். இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியர் டு திண்டுக்கல். இன்னும் ஒரு 20 hour சம்திங் தான் இருக்குது. 20 to 20 அவ்வளோதான். சைடு ப்ரோ கொஞ்சம் பிள்ளைலாம் போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் ஓட்டு வந்துட்டேன். பேக் பெயின் செம்மையாக இருக்குது. ப்ரோ ஓட்டிகிட்டு இருக்கு. அங்கே போய்டு, அதுக்குள்ளே போய்டுது. லெஃப்ட்டு. விட்டு திண்டிவனத்தில் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளைமேட் செம்மையாக இருக்குது. அண்ட்ரஸுக்கு வந்தது பொறுத்துக்குள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் போகிறது. கிளைமேட்டு பக்காவாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த கிளைமேட்டில் இருக்குது. அப்படியே
ஒரு வழியாக திண்டுக்கல் வந்துட்டோம். ஆனால் நம்ம வந்து திண்டுக்கல் உள்ளே போக தேவையில்ல, நம்ம அவுட்டர்லேயே போய்க்கலாம். எப்படி போனால் திண்டுக்கல் சிட்டி உள்ளே போகணும், இப்போ சிட்டி போகிறது நம்ம எப்படியே அவுட்டர்லேயே போய்க்கலாம். நம்ம உள்ளே போய்ட்டு வந்தால் டைம் ஆகிடும், டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் சரி இப்படியே போய்ட்டு இருக்கோம். இன்னும் இங்கேருந்து மூணாருக்கு பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் இருக்குது. ஹண்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போயிடலாம். இன்னும் 3 hours காமிக்குது ரெஸ்டாரண்ட் டைம். நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம். இன்னும் ஒரு டீ குடிக்கணும், ஒரு நல்ல கடை கிடைக்கல, அதான் தேடிட்டு இருக்கேன். டீ குடிச்சிட்டு இருக்கலாம். வந்தாச்சுங்க. இதில் ரைட் எடுத்தால் இதுதான் மூணாருக்கும், இதுதான் கொடைக்கானலுக்கு தான். ஹண்டர்ஸ் இங்கே பாருங்கள் தார. இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்துடும் கைக்கு. ஹண்டர்ஸ் இங்கேருந்து இன்னும் தேனி ஒரு 68 கிலோமீட்டர் தான் இருக்குது. மூணார் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வருது. ஏதோ எனக்கு இந்த 400 கிலோமீட்டர் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் நைட்டு 2:30 கிளம்புனா 2 மணிக்கு கிளம்பலாம் வீட்டிலேருந்து. ஆமாம், 2 மணிக்கு கிளம்புனா எனக்கு ஏதோ ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்குது ப்ரோ. ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. அதெல்லாம் ஆமாம், கண்ணெல்லாம் எரியுது ஓட்டும் போது. ஃபியூல் போட்டு வந்தேன், முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே ட்ரிப் எஃப் வந்துருச்சு. எவ்வளோ போட்டாலும் குடிச்சு தள்ளிடுறான். அவள் குடிச்சு பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேன். இது பங்க் இருந்தால் போட்டுக்கலாம். வரும்போது சரி, போகும்போதே பங்க் இருந்தால் போட்டு போயிடலாம். எப்படி நம்ம தேனிக்குள்ளே போக மாட்டோம் நினைக்கிறேன், அவுட்டர்லேயே போயிடுவோம். சேலி மார்னிங் ரைட்னா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். அதுக்குன்னு இவ்வளோ இதாக இருக்குது. ஓகே, கிளைமேட்லாம் சூப்பராக எல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. போகிற கிலோமீட்டரே போக மாட்டேது. 150 சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன், 145 தான் வந்திருக்கு. இதுதான் சொல்கிறேன், போகவே மாட்டேது. நானும் பாருங்கள், இது 90 தான் வண்டி போயிட்டுருக்கு. இங்கே எப்படி இருக்குது. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா வேறு கரெக்டாக ஓட்டணும் வண்டியை. ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணி. அந்த ஹெல்மெட் 2 பேர்ட்டு ஹெல்மெட் இருக்குது, பிரச்சனை இல்லை. வண்டியிலையுமே சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு என் வண்டிக்கு கிடையாதுன்றாங்க. ஆனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. அங்கே போயிட்டு எல்லாம் வேணா எடுத்துக்கலாம், கேரளா போயிட்டு. ஆனால் என் வண்டிக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வராது, இதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. என்னன்னு கரெக்டாக தெரில, பார்த்துக்கலாம். ட்ரெஸ் என்னன்னு பழனி தேனி போயிட்டாக்கி மேலே பார்த்துட்டு கீழே விட்டுருப்பேன். பழனி தேனி குமுளி 123. எல்லாம் இப்போ டக்கு டக்குன்னு கொடைக்கானல் கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக மூணார் போயிட்டுருக்கோம். கேஏ வண்டி. போயெல்லாம் அண்டர்ஸ் இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 hours போயிடுவேன். டைம் என்ன? டைம் 6:30 6:45 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 6:45 ஆகுது. போயிடலாம், ஒரு 9 போயிடும். இங்கே கொஞ்சம் பெட்ரோல் போட்டு போயிடலாம். அப்புறம் மேலே போய்ட்டுலாம் ரிஸ்க் ஆகிடும். போட்டுரும். நான் அங்கேயே பாரத்தை போட்டேன் கள்ளக்குறிச்சியில். அதனால தான் இங்கேயே பாரத்தை போகலான்ட்டு வந்துட்டேன். $1010 ஹண்டர்ஸ் பைக்கர்ஸோட ரியல் ஹாப்பினஸ் தான். உன் பைக்கை டேங்க் ஃபுல் பண்ணாலே அதுக்கு மேலே சந்தோஷம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். பைக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்தாலுமே அந்த காசு வச்சு அவன் பெட்ரோல் தான் போட போகிறான். யாராவது உங்கள் பைக்கர் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, பர்த்டே கிஃப்ட் என்ன பண்ணுறோன்னு தெரியலனா ஒன்றும் பண்ணாதீங்க.
பெட்ரோல் வாங்கி கொடுங்க, ஒரு 5 லிட்டர் 6 லிட்டரு. அது உங்களுக்கு பெரிய கிஃப்டாக தான் இருக்கும். அந்த மலை வியூவெலாம் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வத்தலை கொண்டுக்கிட்ட இருக்கோம், இங்கே நல்லாயிருக்கு. இன்னும் தேனி இங்கேருந்து ஒரு 25 or 30 சம்திங் தான். பங்கமாக இருக்குது பாருங்க இங்கே. ஐயோ என்ன வியூ, என்ன ரோடு பாருங்க வியூவெலாம். ஆனால் இந்த ரோடு ஒன் வேன்றதுனால சிங்கிள் ரோடா, டக்கு டக்குன்னு ஏறி வந்துகிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணிட்டாங்க வருமேன்னா. மற்றபடிலாம் பக்காவான பிளேஸு, சூப்பர் பிளேஸு. இப்போ நானே அப்படி தான் போக போகிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவருக்கு முன்னாடி நான் போயிடணும். செம்மையாக இருக்குது. ஐயோ ஹண்டர்ஸுங்க நேராக பாருங்களேன். ஐயோ ஹண்டர்ஸ் இங்கே பாருங்க, ஃபுல்லாக தென்னை மரமா, நல்லா செம்மையாக இருக்குது. சைடில் ஏறிடும். நல்லா வியூ. ப்ரோ 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 வரேன் நில்றாடி. என்ன ஆரம்பமே சம்பவமாக இருக்கு. பார்த்துக்கலாம். பிளாக் கார்ஸ் ஓட்ட மாட்டா. ஹண்ட்ரட்ஸ் இப்படியே போனோம்னா வந்து கொடைக்கானல், இப்படியே போனால் 50 கிலோமீட்டர்ஸில் கொடைக்கானல் வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் மூணாறு. தேனி 32, கும்பலி 95. ஆனால் செம்மையாக இருக்குது ஹண்ட்ரட்ஸ் இந்த இது ரைடு. காலைல ஃபுல்லாக ரொம்ப டல்லாகவே இருந்துச்சு. இப்போ இங்கே வரவும் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகவும் சில்லுன்னு ஆகவும் ஒரு மாதிரி அந்த வைப் வந்துடுச்சு, செட் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக மரம் தான். செம்மையாக இருக்குது பார்க்கவே. சில்லுன்னு இருக்கு, ஃபுல் சில்லுன்னு இருக்கு. இன்னும் 115 கிலோமீட்டர் இருக்கு ஹண்டர்ஸ். எங்க நானும் வந்துட்டு தான் இருக்கேன். அப்போது டைமும் போக மாட்டேது, கிலோமீட்டரும் குறைய மாட்டேது. பைக் மட்டும் நான் ஓடிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் போனோம்னா இன்னைக்கு ஒரு 2-3 பிளேஸ் பார்க்கலாம். வியூ பாயிண்ட் ஒரு 2-3 வியூ பாயிண்ட் பார்த்து வச்சுருந்தேன், அங்கே போகலாம். அடுத்து டாப் ஸ்டேஷன் போகலாம் இன்றைக்கி முடிஞ்சா, இல்லை நாளைக்கு காலையில் டாப் ஸ்டேஷன் போகலாம். போய் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டாப் ஸ்டேஷனில். முடிஞ்சால் நாளைக்கு காலைல போகலாம், இல்லை இப்போயே கூட போகலாம். அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம் போகலான்ட்டு. ஹண்டர்ஸ் இவ்வளோ நேரம் மழையே இல்லை. நம்ம எங்கே வீடியோ அழகாக எடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எங்கே எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே மழை பெய்யுது. இப்போ தூத்தல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேபி மழை பெஞ்சாலும் பெய்யும். என்னத்த சொல்கிறது, சை. சம்மரில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. என்ன ஒழுங்காக முடிஞ்ச வரையும் எடுப்போம் வீடியோ. இல்லை ஸ்பாட்டுக்கு போய் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறது, அப்புறம் அப்படி தான் பண்ணி ஆகணும். எனக்கும் இந்த இதுக்கு ராசியாக சுத்தமாக கரெக்டாக நான் இதில் தான் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாத போல், நமக்கு இது விடாத போல் பண்ணும். நான் அதை நினச்சாலும் இது விடாத போல் சுச்சுவேஷன் அமைய முடியாது கரெக்டாக. என்ன பண்ணுறது. இப்போ தான் பூண்டி நாய்க்குன்னு ஒரு ஊர் வந்துச்சு. அதை தாண்டி இப்போ மூணாறு கிட்டே போயிட்டுருக்கோம். இன்னுமே 60 கிலோமீட்டர் இருக்குது மூணாருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஹில் ஏற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக க்ளோஸில் ஹில்ஸில் வந்துருச்சு. நல்லாயிருக்கு. அவங்க பாருங்க, ஃபுல்லாக பார்க்குற நிறைய சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது வியூவெலாம் பார்க்க. அங்கே பாருங்கள், தெரியுதா, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இப்போ அங்கே தான் மேலே ஏறுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மேலே. அவ்வளோதான் ஹண்டர்ஸ். இப்போ ஹில் ஏற போகிறோம். வந்துருச்சு. இப்போ ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
எங்கடா வரா? டக்குன்னு வரான் இந்தாண்டா. அவ்வளோதான் ட்ரெஸ். அப்புறம் இங்கெல்லாம் இந்த ஜீப் நிறைய இருக்குது ஊரில். இந்த ஜீப் வரலாம். அவ்வளோதான் ஆரம்பிச்சு. இங்கே கட் பண்ணிக்கலாம். மூணார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூணார் 63 கிலோமீட்டர். ப்ரோ கேம் யூஸ் பண்ணக்கூடாது தெரியல. அந்த போலீஸார் வரும்போது ஒரு மாதிரி பார்த்தாரு. அது சும்மா செக் போஸ்ட் எல்லாமே இருக்கிறது தான். எங்கடா வேகத்தை காணோம். வரும் இருங்க, வரும் கூப்பிட்டு போறாருங்க. ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 100 இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கரெக்டாக.